இப்போ நம்ம ஷேக்ஸ்பியரின் தியேட்டர் அண்ட் ஆடியன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஷேக்ஸ்பியர் நமக்கு தெரியும், பெரிய ட்ராமாட்டிஸ்ட்டு. அவரோட ட்ராமாஸ் எல்லாம் தியேட்டரில் தான் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைம் பீரியட் வந்து எலிசபெத்தன் அண்ட் ஜாக்கோபியன் ஏஜ்னு சொல்கிறோம். 1558லேருந்து 1625 வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீரியடில் யார் யாரெல்லாம் அரசாண்டாங்கன்னு பார்த்தோம்னா, குவீன் எலிசபெத் த ஃபர்ஸ்ட்டும் கிங் ஜேம்ஸ் ஒன் 2 பேருமே அரசாண்டிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து தேட்டருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக உருவாச்சு. ஆரிஜின் ஆஃப் எலிசபெத்தன் தேட்டர். ஸோ ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, மிராக்கிள் அண்ட் மிஸ்ட்ரி பிளேஸ், அது வந்து ரிலிஜியஸ் சம்மந்தப்பட்ட ட்ராமாஸ் வந்து போர்ட்ரே பண்ணாங்க. மொராலிட்டி பிளேஸ் வந்து கொடுத்தாங்க. அதில் என்ன இருக்கும், அலிகரிக்கல் கேரக்டர்ஸ் இருக்கும். எவ்ரி மேன் அப்படிங்கிறது வந்து ஒரு அலிகரிக்கல் கேரக்டர். அடுத்து ட்ராவலிங் ட்ரூப்ஸ். ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடமா போய் அந்த ட்ரூப்ஸாக இருந்து, அதாவது அந்த ட்ரூப்ஸ், அந்த ட்ராமா போடுற அந்த ட்ரூப்ஸ் இருக்காங்களா, அந்த குரூப் வந்து டோட்டலாக வந்து ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி அந்த இடத்துல ட்ராமா போடுவாங்க. அடுத்து திரும்ப ட்ராவல் பண்ண போயிடுவாங்க. ஸோ இன் 1576 த ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் பப்ளிக் தியேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் பப்ளிக் தியேட்டருக்கு பேரே த தேட்டர் தான். த தேட்டர் 1576 ஜேம்ஸ் பர்பேஜ் அப்படிங்கிறவங்க வந்து கட்டுறாரு. ஸோ இந்த தேட்டர் கட்டினதுக்கப்புறம் இங்கிலீஷ் ட்ராமா வந்து வேறு லெவலுக்கு போகுது. அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஷேக்ஸ்பியரன் தேட்டர். ஸோ ஷேக்ஸ்பியரன் தேட்டர் அப்படின்னு போட்ட உடனே முதல்ல வர்றது இந்த குளோப் தியேட்டர் தான். இந்த குளோப் தியேட்டர் எப்போ வந்து பில்டு பண்ணாங்க அப்படின்னா 1599 கட்டியிருக்காங்க. இதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்குலர் ஆர் பாலிகோனல். ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்க்குலராக இருக்குது அல்லது பாலிகோனலாக இருக்குது. அடுத்து ஓப்பன் ஏர் தேட்டர், மேலே ரூஃப் இருக்காது. 3 கேலரிஸ் இருக்குது. சென்ட்ரல் யார்ட் இருக்குது. கெப்பாசிட்டி வந்து 2500லேருந்து 3000 பீப்புள் வரைக்கும் பிடிக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்ல இருந்து தான் எடுத்தேன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன். Imagine it's 1600. You're in London. Boom, the Globe Theatre. From the top, it's a giant wooden donut. But cut it open and you get the magic. Audiences packed in, rich folks on seats, poor folks standing right by the stage, sweating and shouting. The performance? Shakespeare live. No mics, no lights, just raw drama and thunderous applause. Want to time travel again? Then like, share, and subscribe. சும்மா அந்த ஷேப் காட்டுறதுக்காக நான் அந்த யூடியூப்லேருந்து அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷேப் பார்த்துட்டோம். ஸ்டேஜ் பார்க்குறோம். ஸ்டேஜில் என்ன இருக்குது, த்ரஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ஸ்டேஜ் வந்து ஆடியன்ஸ்க்கு நடுவில் ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நோ கர்டன், அதுக்கு வந்து கர்டன்லாம் கிடையாது. இப்போ வந்து கர்டன் ரைஸு, கர்டன் கீழே இறங்குறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்போ கிடையாது. பால்கனி இருக்கும். இந்த பால்கனி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த ரோமியோ ஜூலியட் சீன்ஸுக்கெலாம் பால்கனி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து ட்ராப் டோர்னு சொல்கிறாங்க. இந்த ட்ராப் டோர் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஹேம்லெட்டில் இந்த கோஸ்ட்ஸ் அப்பியர் ஆகிறதுக்காக ட்ராப் டோர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டயரிங் ஹவுஸ். ஸோ இது வந்து ஒரு பேக் ஸ்டேஜ் ஏரியா, டயரிங் ஹவுஸுங்கிறது. ஸோ ரொம்ப எலாபரேட்டான செட்டெல்லாம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பொயட்ரிலேயே, அதாவது வார்த்தையிலேயே வந்து அவங்க ஃபாரஸ்ட்டு, கேசிலு, பேட்டில் ஃபீல்டு அது எல்லாத்தையும் வந்து வார்த்தையிலே கொண்டு வந்துடுவாங்க. அதை வந்து இந்த கடைசி லைன் பார்த்திங்கன்னா, ஹென்ரி 5 அப்படிங்கிற இந்த ட்ராமாவில் வந்து டைரக்டர் ஷேக்ஸ்பியர் ஆடியன்ஸை வந்து இது வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதாக ChatGPT நம்மகிட்ட சொல்லுது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் தியேட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பப்ளிக் தியேட்டர். பப்ளிக் தியேட்டர்னால் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இந்த குளோப் தியேட்டர் வந்து ஒரு பப்ளிக் தியேட்டர் தான். இது வந்து ஓப்பன் ஏர் தியேட்டர். ஓப்பன் ஏர்னால் மேலே ரூஃப் கிடையாது. நெக்ஸ்ட்டு சீப் டிக்கெட்ஸ் இருக்கும், மிக்சட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் தியேட்டர். இந்த ப்ரைவேட் தியேட்டர்ஸில் என்ன நடக்கும்னா, இன்டோர்னால் ஓப்பன் ஏர்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். இது வந்து அப்படியே ஆப்போசிட், இன்டோரில் இருக்கும். கேண்டில் லைட்டு, எக்ஸ்பென்சிவாக இருக்கும், எலைட் ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிளாக் ஃப்ரையர்ஸ் தியேட்டர் சொல்கிறாங்க. ஸோ ஆக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஆல் ஆக்டர்ஸ் வேர் மேல் ஆக்டர்ஸ் மட்டும்தான். பட் ஃபீமேல் ரோல் ப்ளே பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, விமனை வந்து ஸ்டேஜில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ யங் பாய்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீமேல் ரோல்ஸுக்காக அவங்க ஃபீமேல் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அந்த யங் பாய்ஸை வந்து ப்ளே பண்ண சொல்லிடுவாங்க.
கம்பெனிஸ் வேர் ஸ்பான்சர்ட் பை நோபல்ஸ். ஸோ இந்த நோபல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இப்போ ஷேக்ஸ்பியர் இருக்காருன்னா அவரை லார்ட் சாம்பர்லைன்ஸ் மென் அப்படிங்கிறவங்க தான் ஷேக்ஸ்பியரை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து யார்? கிங்ஸ் மென் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காஸ்டியூம்ஸ் அண்ட் ப்ராப்ஸ். காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் வந்து ரிச்சு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து வந்து ஆஃப்டன் மாடர்ன் எலிசபெத்தன் ட்ரெஸ். ஸோ மாடர்ன் எலிசபெத்தன் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூ ப்ராப்ஸ், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரொம்பலாம் வளவளன்னு எதுவுமே கிடையாது. எதுவுமே இப்போ ஒரு கார்டன்னா அவங்க கார்டனை வந்து அவங்க வேர்ட்ஸ்லேயே டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அந்த ஆடியன்ஸ் வந்து கற்பனை பண்ணிக்கணும். நோ ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்ஸ் இன் பப்ளிக் தியேட்டர்ஸ். பெர்ஃபார்மன்ஸஸ் ஹேப்பன்ட் இன் ஆஃப்டர்நூன் டேலைட். நெக்ஸ்ட்டு தி ஆடியன்ஸ்க்கு வரும். ஆடியன்ஸை வந்து 3 கேட்டகரியாக கொண்டு வராங்க. எலிசபெத்தன் தியேட்டர் வாஸ் டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக்னா ஆல் சார்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் லிங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கிரவுண்ட் லிங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெய்டு 1 penny. அடுத்து ஸ்டுட் இன் யார்ட். அவங்களுக்கு வந்து சீட்லாம் கிடையாது, நின்றுக்கணும். லவுட் அண்ட் எக்ஸ்ப்ரெசிவ். ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க? நல்ல நல்ல சவுண்டாக வந்து இருப்பாங்க, நல்ல சத்தம் போடுவாங்க, விசில் அடிப்பாங்க. ரியாக்டட் இமீடியட்லி. ஸோ அவங்க பூ அப்படின்னா வேணாம் அப்படின்னா பூன்னு சொல்லுவாங்க, சியர் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயான பீப்புள் அப்படி இருக்காங்க. அடுத்து மிடில் கிளாஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேலரிஸில் உட்காந்துக்கிறாங்க. அடுத்து நொபிலிட்டி. நொபிலிட்டி எங்கன்னா அப்பர் பால்கனிஸ் அல்லது ஸ்டேஜில் கூட உட்காந்துக்குவாங்க நொபிலிட்டி. ஸோ ஆடியன்ஸ் பிஹேவியர் வாஸ் நாட் சைலண்ட் அண்ட் பொலைட். ஆடியன்ஸ் வந்து சைலண்ட்டாக பொலைட்டாலாம் அமைதியாலாம் உட்கார மாட்டாங்க, ஸ்கூல் ப்ரேயரில் உட்கார்ற மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்க? சியர் பண்ணுவாங்க. தே சியர்டு, பூட், ஷவுட்டட் கமெண்ட்ஸ். ஸோ ஆடியன்ஸ் வந்து எப்படி இருந்தாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். தேட்டர் எப்படி இருந்துச்சுன்னா அலைவாக இருந்துச்சான். அடுத்து இன்டராக்ஷன் வித் ஆடியன்ஸ். ஸோ ஷேக்ஸ்பியர் ரோட் ஃபார் ஆல் கிளாஸஸ். க்ளவுன்ஸ் அண்ட் காமிக் சீன்ஸ் ஃபார் காமன் பீப்புள். காமன் பீப்புளுக்கு க்ளவுன்ஸு காமிக் சீன்ஸ் எல்லாம் காட்டுறாரு. ஃபிலாசபிக்கல் ஸ்பீச்சஸ் ஃபார் எஜுகேட்டட் ஆடியன்ஸ். நல்லா படித்த ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக ஃபிலாசாபிக்கலாக நிறையா ஸ்பீச்சஸ் கொண்டு வராரு. சாலிலோக்கிஸ் டைரக்ட்லி அட்ரஸ்ட் ஆடியன்ஸ். அடுத்து சாலிலோக்கிஸும் கொடுக்குறாரு. சாலிலோக்கிஸ்னால் என்ன? ஹீரோ வந்து தாங்கிட்டே தான் பேசிக்குவாங்க, அதான் சாலிலோக்கி. அடுத்து எக்ஸாம்பிள் வந்து டு பி ஆர் நாட் டு பி, ஹேம்லெட்டில் வரும்ல. ஸோ அந்த ஸ்பீச்செலாம் வந்து சாலிலோக்கின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து சென்சார்ஷிப். சென்சார்ஷிப்பில் வந்து ஆல் பிளேஸ் வேர் அப்ரூவ்ட் பை த மாஸ்டர் ஆஃப் த ரெவல்ஸ். ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணுறது மாஸ்டர் ஆஃப் த ரெவல்ஸுங்கிறவங்க. பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் ஹேட் டு பி இன்டைரக்ட். ஸோ யாரையுமே பொலிட்டிக்கலாக நேரடியாக தாக்க முடியாது, பொலிட்டிக்கல் காரியங்களை இன்டைரக்டாக அவங்க வந்து சொல்ல முடிஞ்சுச்சு. மேக்பெத் ரிஃப்ளெக்ட்ஸ் ஐடியாஸ் அபவுட் கிங்ஷிப் டியூரிங் கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ரெயின். ஸோ ஜேம்ஸ் ஃபர்ஸ்டோட ரெயினில் அதை வந்து மேக்பெத்தில் இருக்க சில விஷயங்கள் வந்து அதோடு கொஞ்சம் ஒத்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் கண்டிஷன்ஸ். இது என்னென்ன இருந்துச்சு? மைக்ரோஃபோன்ஸ், மைக்கு கிடையாது. நோ ரியலிஸ்டிக் சீனரி கிடையாது. லிமிட்டட் ரிஹர்சல் டைம். ஓகே. ஆக்டர்ஸ் மெமரைஸ்ட் குவிக்லி. ஆக்டர்ஸ் வந்து வேகமாக வந்து மெமரைஸ் பண்ணணும், உங்களுக்கு டைமே இல்லை ரிஹர்சலுக்குலாம். அடுத்து விமன் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு இது சான்ஸ் கிடையாது. பிளேஸ் வேர் பெர்ஃபார்ம்டு இன் டே லைட். அதாவது மதியம் 2 மணிக்கு தான் இந்த பிளேஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர். ஸோ ஷேக்ஸ்பியரியன் தியேட்டரில் இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொஃபஷனலைஸ்ட் ஆக்டிங். ஸோ ஆக்டிங்கை வந்து ப்ரொஃபஷனலாக கொண்டு வராங்க. கிரியேட்டட் பெர்மனன்ட் தியேட்டர் பில்டிங்ஸ். ஸோ இந்த ட்ராமாஸை போடுறதுக்காகவே ஒரு பெர்மனண்ட்டான ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரை கொண்டு வராங்க, அதுக்கு பேர் தியேட்டர்னு வைக்கிறாங்க. மிக்சட் ஆல் சோஷியல் கிளாஸஸ். ஸோ எல்லா சோஷியல் கிளாஸும் அந்த இடத்துல வந்து மிங்கிள் ஆகிறாங்க. டெவலப்டு மாடர்ன் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரக்சர். அடுத்து இந்த ட்ராமாட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் ஆகுது. இட் லைட் ஃபவுண்டேஷன் ஃபார் மாடர்ன் தியேட்டர். ஸோ மாடர்ன் தியேட்டருக்கு அது ஒரு ஃபவுண்டேஷனாக அமையுது. ஸோ இது வந்து ஏற்கனவே பார்த்ததை நம்ம திரும்ப ஒரு சின்ன சம்மரி மாதிரி பார்த்துக்கலாம். ஷேக்ஸ்பியரன் தியேட்டர் டெவலப் டியூரிங் த எலிசபெத்தன் அண்ட் ஜேக்கபியன் பீரியட்ஸ் அண்டர் குவீன் எலிசபெத் த ஃபர்ஸ்ட் அண்ட் கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட். ஸோ அந்த டைமில் யார் ரூல் பண்ணாங்க? குவீன் எலிசபெத் ஃபர்ஸ்ட்டும் கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட்டும் ரூல் பண்ணுறாங்க. தியேட்டர்ஸ் வந்து அதில் வந்து என்னது குளோப், முக்கியமான தியேட்டர் வந்து த குளோப். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா சர்க்குலராக இருக்குது, ஓப்பன் ஏராக இருக்குது. அடுத்து
அதோட ஸ்டேஜ் வந்து என்ன பண்ணுது, த்ரஸ்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்றாங்க. அதாவது ஆடியன்ஸ் இருக்கிற இடத்துல அந்த முன்னாடி வந்து அது உட்காந்துருக்கு. அண்ட் மினிமல் சீனரி. ஸோ இதுக்கு வந்து சீனரி, மரம், செடி, கொடி அது இதுன்னு எதுவுமே கொண்டு வராம சீனரிய கம்மி பண்ணிட்டு எல்லாத்தையுமே வார்த்தை ஜாலங்களா உருவாக்குறாங்க. ஆல் ரோல்ஸ் வேர் பிளேட் பை மென். எல்லா ரோலுமே மென் மட்டும்தான் ப்ளே பண்ணாங்க. ஒரு உமன் கூட ப்ளே பண்ணலை. த ஆடியன்ஸ் இன்க்ளூடட் கிரவுண்ட்லிங்ஸ். ஸோ ஆடியன்ஸில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க? கிரவுண்ட்லிங்ஸ், அதாவது காமன் பீப்புள், அப்புறம் மிடில் கிளாஸ் சிட்டிசன்ஸ் அண்ட் நோபல்ஸ். 3 கேட்டகரி கொண்டு வரோம். பிளேஸ் வேர் பெர்ஃபார்ம்டு இன் டே லைட். பிளேஸ் எல்லாம் எப்போ நடந்துச்சு? நைட் நடக்கலை, டே லைட்டில், அதாவது ஆஃப்டர்நூன் தான் நடந்துச்சு. அண்ட் ரிலைட் ஹெவிலி ஆன் லாங்குவேஜ் அண்ட் இமேஜினேஷன். ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் வந்து எதில் ரொம்ப சார்ந்திருந்துச்சு அப்படின்னா, அவங்க வார்த்தை ஜாலங்களில், அதாவது எவ்வளோ தூரம் அவர் வந்து அந்த வார்த்தைகளை கொடுக்குறாரோ, எவ்வளோ தூரம் நம்ம இமேஜின் பண்ண வைக்கிறாரோ அதில் தான் அந்த பிளேஸ் வந்து வெற்றி பெற்றுச்சு. இந்த தியேட்டர் வாஸ் டெமோக்ராட்டிக் அண்ட் இன்டராக்டிவ். ஸோ இந்த தியேட்டர் வந்து எல்லாருமே இருந்தாங்க, எல்லாருமே ரியாக்ட் பண்ணலாம், யாருமே அடக்கி எதுவும் செய்யலை. ஸோ நல்லா இன்ட்ராக்டிவாக போச்சு. ஆல் பிளேஸ் வர் சப்ஜெக்ட் டு சென்சார்ஷிப். ஸோ அந்த டைம்லேயும் சென்சார்ஷிப்லாம் இருந்திருக்கு. அந்த சென்சார்ஷிப்பை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, மாஸ்டர் ஆஃப் த ரிவல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு ஆள் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு குயிக் ரிவிஷன் டேபிள் கொடுக்குறாங்க. ஸோ ஷேப் என்ன ஷேப்பாக இருந்துச்சு அந்த தேட்டருக்கு? சர்க்குலர். ஸ்டேஜ் என்ன பண்ணுச்சு? த்ரஸ்ட் ஆகி ஆடியன்ஸோட இடத்துல இருந்துச்சு. அடுத்து லைட்டிங் என்னது? நேச்சுரல் லைட்டிங். ஆக்டர்ஸ் யார்? ஆல் மேல் தான். ஆடியன்ஸ் வந்து எல்லா கிளாஸஸும் இருந்தாங்க. ஃபேமஸ் தியேட்டர் வந்து குளோப். இண்டோர் தியேட்டர் வந்து பிளாக் ஃப்ரையர்ஸ். இப்போ 30 MCQs ஷேக்ஸ்பியரன் தேட்டர் அண்ட் ஆடியன்ஸ்லேருந்து 30 MCQs பார்க்க போகிறோம். ஷேக்ஸ்பியரன் தேட்டர் ஃப்ளரிஷ் டியூரிங் த ரெயின் ஆஃப் குயின் எலிசபெத். அடுத்து த ஜேக்கபியன் பீரியட் ரெஃபர்ஸ் டு த ரெயின் ஆஃப். ஜேக்கபியன் பீரியட்னா ஜேம்ஸ் 1. அடுத்து த குளோப் தியேட்டர் வாஸ் பில்ட் இன் 1599. நெக்ஸ்ட்டு த குளோப் தியேட்டர் வாஸ் ஓப்பன் ஏர். த ஸ்டேஜ் ஆஃப் த குளோப், இது எப்படி இருந்துச்சு? ஸ்டேஜ் வந்து த்ரஸ்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு த ஃபர்ஸ்ட் பெர்மனண்ட் பப்ளிக் தியேட்டர் இன் இங்கிலாந்து வாஸ் த தியேட்டர். கிரவுண்ட்லிங்ஸ் யார்? ஸ்பெக்டேட்டர்ஸ் ஹூ ஸ்டுட் இன் த யார்ட். அடுத்து கிரவுண்ட்லிங்ஸ் எவ்வளோ பே பண்ணாங்க? 1 penny பே பண்ணாங்க. ஃபீமேல் ரோல்ஸ் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் வேர் பெர்ஃபார்ம்டு பை யங் பாய்ஸ். அடுத்து இண்டோர் ப்ரைவேட் தியேட்டர் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் டைம் வாஸ். ப்ரைவேட் தியேட்டர்னா பிளாக் ஃப்ரையர்ஸ். அடுத்து பெர்ஃபார்மன்சஸ் இன் பப்ளிக் தியேட்டர்ஸ் யூஸ்வலி பிகேன் அரவுண்ட். பெர்ஃபார்மன்சஸ் எங்கே பிகேன் ஆச்சு? ஆஃப்டர்நூன் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. த பேக் ஸ்டேஜ் ஏரியா வாஸ் கால்டு த பேக் ஸ்டேஜ்னா டயரிங் ஹவுஸ். ஸோ த ட்ராப் டோர் ஆன் ஸ்டேஜ் வாஸ் ஆஃபன் யூஸ்டு ஃபார் கோஸ்ட் சீன்ஸ். த பால்கனி இன் த குளோப் வாஸ் ஃபேமஸ்லி யூஸ்டு இன். பால்கனி வந்து ரோமியோ அண்ட் ஜூலியட்டில் யூஸ் பண்ணாங்க. ஆல் பிளேஸ் ஹேட் டு பி அப்ரூவ்டு பை த மாஸ்டர் ஆஃப் த ரிவல்ஸ். ஷேக்ஸ்பியர்ஸ் ஆக்டிங் கம்பெனி வாஸ் கால்ட் லார்ட் சாம்பர்லின்ஸ் மென். After James I became king, the company was renamed as King's Men. Shakespearean theatre relied heavy on language and imagination. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரின் தேட்டரில் வந்து மெக்கானிக்கல் சீனரி வைக்கல, பெயிண்டட் பேக்ட்ராப்ஸ் எதுவும் வைக்கல, எலக்ட்ரிக் லைட்டிங்ஸ் எதுவும் கிடையாது. லாங்குவேஜ் அண்ட் இமேஜினேஷனில் தான் அது ப்ரிவேல் ஆச்சு. அடுத்து தி ஆடியன்ஸ் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் தியேட்டர் வாஸ் மிக்சட் சோஷியல் கிளாஸஸ். எல்லா கிளாஸில் இருந்தும் இருந்தாங்க. பப்ளிக் தியேட்டர்ஸ் வேர் ஜென்ரலி லொக்கேட்டட். பப்ளிக் தியேட்டர்ஸ் எங்கே இருந்துச்சு? அவுட் சைட் சிட்டி லிமிட்ஸ். அடுத்து ப்ரைவேட் தியேட்டர்ஸ் யூஸ்ட். ப்ரைவேட் தியேட்டர்ஸில் என்ன இருந்துச்சு? கேண்டில் லைட் இருந்துச்சு. காஸ்டியூம்ஸ் இன் ஷேக்ஸ்பியரன் தேட்டர் வேர் ரிச் அண்ட் கலர்ஃபுல். There was usually a curtain in Shakespearean theatre. True or false? False. Shakespearean theatreல curtainலாம் கிடையாது. The central standing area in public theatres was called. Standing area என்னது? Yard. The shape of the globe theatre was roughly circular or polygonal. Shakespeare's plays were mainly performed in
Daylight. Elizabethan theatre developed from Miracle and Morality Plays. ஸோ இந்த Miracle and Morality Plays-ஓட அடுத்த ஒரு வேர்ஷன் தான் எலிசபெத்தன் தியேட்டர். அடுத்து audience reaction during performances was lively and noisy. The galleries in the theatre were meant for galleries யாருக்கு? Seated spectators. அடுத்து Shakespearean theatre is considered important because it professionalized English drama. ஸோ இதோட சாட் ஜிபிடியில் ஷேக்ஸ்பியரன் தேட்டர் அண்ட் ஆடியன்ஸ் நம்ம பார்த்துட்டோம்.